வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாங்க் வேர்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிளாங்க் வேர்ஸ்ன்றது போய்ட்ரியில் வர ஒரு அன்ரைம்ட் லைன்ஸு. ஆனால் அதுக்குன்னு ஒரு மெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மெட்ரிக்கல் மேட்ரு வந்து அயம்பிக் பென்டாமீட்டராக இருக்கும். அதாவது ஒரு ஐம்போ வந்து ஒரு அன்ஸ்ட்ரெஸ் சிலபஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ் சிலபஸ் வர மாதிரி இருக்கும். 5 ஐஎம்ஸ் வந்து ஒரு லைனில் வரும். இது ஒரு ரிதமிக் ஹார்ட் பீட் மாதிரி ஒரு ரிதமை வந்து அது உருவாக்கும். முதல்ல வந்து பிளாங்க் வேர்ஸை வந்து உபயோகப்படுத்தினது ஆங்கிலத்தில் ஹென்ரி ஹோவர்ட் ஏர்ல் ஆஃப் சுரே தான். இவர் வந்து இனியடை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் போது அதை பிளாங்க் வேர்ஸில் வந்து செஞ்சார். பின்னால் பல பேர் செஞ்சாலும் முக்கியமான ஆட்கள்னு பார்த்தா ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன்லாம் அவங்களோட படைப்புகளில் பிளாங்க் வேர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாங்க் வேர்ஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா ரைம்ட் லைன்ஸாக வரும். அதாவது வந்து கடைசியில் வந்து ஒரே மாதிரி ரைமிங்காக இல்லாமல் வேறு மாதிரி அது ஒரு ரைமிங் வேர்ஸில், அதாவது ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய ரைமிங் வேர்ஸ் இல்லாமல் வித்தியாசமாக வரும். அப்புறம் வந்து மீட்டர்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு ரிதமிக் பேட்டர்ன் இருக்குது. அதுலேயும் வந்து அது அயம்பிக் பென்டாமீட்டராக தான் இருக்கும். அயம்பிக் பென்டாமீட்டர் என்னன்னா அதில் வந்து 5 பென்டான்னு வருது. அதனால் 5 ஐஎம்ஸ் இருக்கும். ஐஎம்ஸ்னால் அன்ஸ்ட்ரெஸ்டு, அதோட பின்னாடியே ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபல் வரும். ஒரு லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 சிலபல்ஸ் வரும். அப்புறம் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக தரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ட்ராமேட்டிக் அண்ட் நரேட்டிவ் ஃபார்ம் தான். அதனால் எல்லா ட்ராமேட்டிக் ஒர்க்ஸ்லேயும் இந்த லாங் நரேட்டிவ் ஃபார்ம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பிளாங்க் வேர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் வந்து பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஜான் மில்டன் அவருடைய எப்பிக் போயமான பாரடைஸ் லாஸ்ட்டில் வந்து பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கும் பிளாங்க் வேர்ஸ் பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.